காலை உணவை மட்டும் பசிச்சு சாப்பிடணும். நல்லா பசிச்சு சாப்பிடணும். நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாள் இரவு சாப்பிட்டது அப்புறமா நைட்டு தூங்குறோம். அப்புறம் அது இடைவேளை நைட்டு தூங்குறதுக்கும், அதாவது நாள் நைட்டு சாப்பிட்றதுக்கும், இரவு உணவு சாப்பிட்றதுக்கும், அடுத்த நாள் மறுநாள் காலையில சாப்பிட்றதுக்கும் 12 மணி நேரம் இடைவெளி இருக்குது. நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டவங்க அப்புறம் மறுநாள் காலைல 8 மணிக்கு தான் சாப்பிட்றாங்க. அதனால் காலை உணவை தவிர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 7 மணி 8 மணி 9 மணிக்கெலாம் சாப்பிட்றாங்க. காலை உணவு பசிக்குதா பசிக்கலையா அப்படிங்கிற காலை உணவு மட்டும் பசித்து சாப்பிட்டா போதும். மற்ற உணவு மதியான உணவு இதெல்லாம் இரவு உணவுலாம் பசித்து சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. அதனால் காலை உணவு கபகபான்னு பசிக்கணும். தாங்க முடியாமல் பசிக்கணும். அப்போ எப்போ சாப்பிடணும் அப்படின்னா 10 மணிக்குள்ளே காலை உணவை சாப்பிட்றவே கூடாது. ரொம்ப தப்பு இது. ஒரு 11 மணிக்கு மேலே சாப்பிட்டா ரொம்ப நல்லது. 11 மணிக்கு மேலே காலை உணவு சாப்பிட்டா நல்ல நரம்பு மண்டலம் நல்ல வலுவாக இருக்கும். உடல் உள்ளுறுப்புகள் அற்புதமாக இருக்கும். அதே இது பசிக்காமல் காலை உணவு சாப்பிட்டீங்கன்னா, அதாவது 10 மணிக்குள்ளே காலை உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா, அது பசித்த உடனே சாப்பிடக்கூடாது. அதாவது பசித்து தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பசித்த உடனே சாப்பிடக்கூடாது. காலை உணவு அந்த அளவுக்கு கடுமையாக பசிக்கணும். பசியோடையே இருக்கணும். அப்புறம் அந்த மாதிரி பசித்து சாப்பிட்டா சுகர் வராது, நீரிழிவு நோய், நரம்பு தளர்ச்சி வராது, நரம்பு மண்டலம் அற்புதமாக இருக்கும். அந்த ஆண்மை குறைவு, பெண்மை குறைவு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்ததுன்னா அவங்க ஒரு 11 மணிக்கு மேலே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காலையில் 8 மணி 7 மணி 9 மணி அப்படின்னு சொல்லிட்டு பசிக்காமல் சாப்பிட்றவங்களுக்கு சுகர் கண்டிப்பாக வரும். காலை உணவு மட்டும்தான் பசித்து சாப்பிட்ணும். பசிக்காமல் சாப்பிட்டீங்கன்னா அதை விட மிகப்பெரிய காலை உணவு மட்டும் பசிக்காமல் சாப்பிட்டீங்கன்னா அதை விட கேடு தர்ற விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக சுகர் வரும், நரம்பு தளர்ச்சி வரும், ஆண்மை குறைவு, பெண்மை குறைவு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். வேறு ஏதாவது நோய் இருந்தாலும் வரும். அதனால் காலை உணவை மட்டும் பசித்து சாப்பிட்ணும். அதற்கு பிறகு சாப்பிட்ற உணவு, மதிய உணவு, அதுக்கப்புறம் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதாவது உடலுக்கு நன்மை தருகிற உணவுகள். குறைவாக சாப்பிட்டாலும் மென்று சாப்பிட்ற மாதிரியான உணவுகள். இப்போ நம்ம சோறுலாம் நிறைய சாப்பிடுவோம், ஆனால் மென்று சாப்பிடவே மாட்டோம். அதனால் உடனே சாப்பிட்ருவோம். ஏன்னா அது ஆல்ரெடி அது மென்று சாப்பிட வேண்டிய அவசியம் அதில் இல்லை. அது நல்லா வேக வைக்கப்பட்டிருக்கு. அதனால் அதை அரைச்சி சாப்பிடணுங்கிற அவசியம் அதில் இல்லைங்கிறனால தான் நம்ம அதை அரைச்சி சாப்பிட்றதில்ல. அதே இது வேறு ஒரு காய்கறியோ அல்லது சில பருப்புகளையோ அல்லது கடலை இந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம கண்டிப்பாக அரைச்சி தான் சாப்பிடுவோம். அந்த மாதிரி எதெல்லாம் நம்ம அரைச்சி சாப்பிட்றோமோ அந்த உணவுகளை நம்ம குறைவாக சாப்பிட்டாலும் அதிக நேரம் சாப்பிடுவோம். அதை அந்த மாதிரி உணவுகளை சில உணவுகளை நிறைய சாப்பிடுவோம், ஆனால் அரைக்க மாட்டோம், உடனே சாப்பிட்ருவோம். இதுக்கு உதாரணம் இட்லி, தோசை, சோறு இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த மாதிரியான உணவெல்லாம் அதிகமாக சாப்பிடுவோம். அரைச்சி சாப்பிட மாட்டோம், மென்று சாப்பிட மாட்டோம், ஆனால் உடனேவும் சாப்பிட்ருவோம். சில உணவுகள் குறைவாக தான் சாப்பிடுவோம், ஆனால் அதிக நேரம் சாப்பிடுவோம், அரைச்சும் சாப்பிடுவோம். அந்த வகையில் எந்த உணவுலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா பச்சை காய்கறிகள், அப்புறம் வேர்க்கடலை, இந்த மாதிரி கடலை வகைகள், அப்புறம் சில பழங்கள் அதை நம்ம தான் தேடி கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம எந்த உணவுகளை அந்த மாதிரி அதாவது குறைவாக சாப்பிட்டாலும் அதிக நேரம் மென்று அரைச்சி சாப்பிட்றோம், அது எந்த உணவுகள், அந்த உணவுகளை நம்ம தேடி கண்டுபிடிச்சி பட்டியல் வச்சு அதை அடிக்கடி சாப்பிட்லாம். நாள் முழுதும் அடிக்கடி சாப்பிட்லாம். அப்போது நிறைய நேரம் அந்த காலை உணவு மட்டும்தான் பசித்து சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் நம்ம பசி எதிர்பார்க்கக்கூடாது. பசிக்காமலும் சாப்பிடணும். பசி வரட்டும், அது வரைக்கும் நம்ம காத்து கிடப்போம். காலையில் பசித்த பிறகு சாப்பிட்டாச்சு, பசிச்சு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 11 மணிக்கு மேலே சாப்பிட்டாச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். அதன் பிறகு மத்தியானம் பசிப்பதற்காக காத்திருக்கக்கூடாது. ஏன்னா காலை உணவுக்கு அப்புறம் இடைவேளை நிறைய சாப்பிடணும், அடிக்கடி சாப்பிட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியமாக ரொம்ப நல்லது. சும்மா குறைவாக சாப்பிட்ணும், அப்படி அளந்து சாப்பிடக்கூடாது, அப்படிலாம் வச்சுக்கக்கூடாது. நிறைய சாப்பிட்ணும். காலை உணவுக்கு அப்புறமா மதிய உணவு, இரவு உணவு அப்படின்லாம் பார்க்காம இடையில பழங்கள், காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. காலை உணவு மட்டும் பசிக்காமல் சாப்பிட்டா
பசிக்காமல் சாப்பிட்டால் 10 மணிக்கு உள்ளாக சாப்பிட்டால் நல்லா பசிக்கணும். அது தாங்க முடியாத அளவுக்கு அந்த பசியை தாங்குகிற பயிற்சியவே நம்ம காலையில் தான் எடுத்துக்கணும். காலையில் தான் நம்ம வந்து பசியை தாங்குகிற பயிற்சி எடுத்துக்கணும். நாளில் வந்து இது வரைக்கும் நீங்கள் அப்படி எந்த காலை உணவு பசித்து சாப்பிட்டு உங்களுக்கு பழக்கமே இல்லை. இப்போ தான் நீங்கள் பசித்து சாப்பிட பழகுறீங்க அப்படின்னா அந்த அந்த பசியை தாங்குகிற திறனை நீங்கள் வளர்த்துக்கணும். அப்படின்னா ஒரு 11 மணி வரைக்கும் நீங்கள் பசியை தாங்குகிற திறனை வளர்த்து கொள்கிற நேரம். 11 மணிக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிடணும். சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். சாப்பிட்டீங்கன்னா நரம்பு மண்டலம் சிறப்பாக இருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், தெளிவாக இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும், குழப்பங்கள் இருக்காது. ஏன்னா காலையில் வந்து எடுத்த உடனே வந்து நம்ம வந்து ஒரு குரங்கா இருந்தோம்னா அல்லது ஒரு ஆடு மாடுகள்லாம் என்ன பண்ணுது பாருங்க, காலையில் பசிக்குது, அதுக்கு உடனே நம்ம மேய போகுது, பசியோடு தான் மேய போகுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பிட்டுட்டு தான் நம்ம மேயவே போகிறோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லா வயிறு நிறைஞ்சதுக்கப்புறம் வயிறு நிறைக்கிறதுக்காக தான் காலை வாழ்க்கையை வந்து பிற உயிரினங்கள்லாம் பறவைகள் பிற உயிரினங்கள்லாம் தன்னுடைய வயிற்றை நிரப்புவதற்காக காலையில் புறப்படுகின்றன, உணவை தேடி புறப்படுகின்றன. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா காலையில் வயிற்றை நிரப்பிட்டு தான் நம்ம வேலையை செய்ய போகிறோம். அப்போ வந்து மனசில் குழப்பம் வந்துடும். என்னடா இவன் வந்து நல்லா சாப்பிட்டுவிட்டு வேலை செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேலை செய்கிறதோட நோக்கம் வந்து உணவை தேடுவது தான். நம்ம இன்னைக்கு வேலை பார்க்குறோம், ஒருத்தர் மெக்கானிக்காக வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் கலெக்டராக வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் விஞ்ஞானியாக வேலை பார்க்க, எல்லாத்துக்கும் சம்பளம் கிடைக்குது அவர் வேலை பார்க்குறது மூலமாக. அந்த சம்பளத்தில் வந்து அவர் வந்து ட்ரெஸ் வாங்காமல் இருக்கலாம், ட்ரெஸ்ஸை கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்கிப்பார். வேறு எல்லா பொருட்களையும் வந்து தினந்தோறும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வந்து உணவை அவர் தினந்தோறும் வாங்கணும். உணவு என்பது தினசரி தேவை, தினசரி 3 வேளைக்கு மேலே தேவைப்படுது. அப்படிங்கும்போது உணவு தான். நம்ம ட்ரெஸ் இல்லாமல் கூட இருந்துடலாம், உயிர் வாழலாம். அல்லது வந்து ஒரு வீடு இல்லாமல் கூட அப்படின்னு அதாவது நாம் வாங்குகிற சம்பளத்தில் நாம் பூர்த்தி செய்கிற அத்தியாவசிய தேவை, தவிர்க்கவே முடியாத தேவை அது வந்து உணவு தான். உணவுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம். அதனால் அப்போது நம்ம வேலை செய்யும்போது கொஞ்சம் பட்டினியோடு போகணும், பசியோடு போகணும். அப்போ தான் வந்து அது வந்து உணர்வுபூர்வமாக இருக்கும், நம்ம உணர்வுக்கும் நம்ம செய்கிற வேலைக்கும் பொருத்தமாக இருக்கும். நல்லா சாப்பிட்டுவிட்டு வயிறை நிறைச்சிவிட்டு போய் வேலைக்கு போனால் குழப்பம் வந்துடும், மூளைக்கு குழப்பம் வந்துடும். என்னடா இவன் நம்மளை வந்து சம்மந்தமே இல்லாமல் வேலை செய்ய சொல்கிறானே அப்படின்னு அது குழம்பும். இப்போ ஒரு குழந்தை நல்லா சாப்பிட்ருச்சு, அந்த குழந்தைக்கு போய் சாப்பிடுன்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அல்லது ஒரு குழந்தை நல்லா தூங்கி முழிச்சு காலைல எழுந்திரிச்சிருச்சு, முதல் நாள் நைட்டு 9 மணிக்கு படுத்த குழந்தை மறுநாள் காலைல 7 மணிக்கு எழுந்திரிச்சிருச்சு. திரும்ப நீ தூங்கு அப்படின்னா அது மாதிரி தான் அது குழம்பிடும். அந்த குழந்தைகள்லாம் குழம்பி அது மாதிரி தான் வந்து நம்ம உடம்பும் குழம்பிடும். அதனால் குழப்பத்தில் தான் நோய்க்கு காரணமே இந்த குழப்பம்தான். நமக்கு வந்து எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற இந்த மாதிரியான குழப்பங்கள் நம்ம உடலை ரொம்ப பாதிக்குது. அதுதான் நோயாக மாறுது. அதனால் காலை உணவு வந்து எப்போவுமே நல்லா பசிக்கணும், பசியை தாங்குகிற திறனை காலை உணவு தான். அதற்கப்புறம் பசியை எதிர்பார்க்கவே கூடாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அந்த அளவு. ஏன்னா அப்போ ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுனா காலை உணவு மட்டும் பசித்து சாப்பிடணும், அதுக்கப்புறம் அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினச்சாலும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. நமக்கு சாப்பிட்றதுக்கே நேரம் கிடைக்காத அளவுக்கு நாம் செய்ய வேண்டிய தினசரி வேலைகள் நிறைய இருக்குது. அதனால் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நம்ம உடலுக்கு தேவையான சாப்பாடை நம்ம சாப்பிட முடியும். நம்ம குறைவாக சாப்பிடணும்னு நினச்சா நம்ம உடலுக்கு தேவையான சாப்பாடை நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கணும். அப்போ தான் வந்து நம்ம உடலுக்கு தேவையான அளவு சாப்பாட்டையாவது நம்மளால் சாப்பிடுவதற்கு ஒரு முயற்சி செய்ய முடியும். ஏன்னா நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, தினசரி வேலைகள் நமக்கு நிறைய வேலைகள், தொழில் ரீதியாகவோ அல்லது நிறைய வேலைகள் நமக்கு இருக்குது. இதற்கிடையில் சாப்பிடுவதற்கு நமக்கு நேரம் கிடைப்பதே மிகவும் குறைவு. அதனால் நம்ம வந்து சாப்பாட்டை குறையாக சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது, நிறைய சாப்பிடணும். ஆனால் காலை உணவு மட்டும் பசியை தாங்குவதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்கிற ஒரு இதுவாகவும் நம்ம பார்த்து
ஒரு 10 மணிக்குள்ளே சாப்பிடாம 10 மணிக்கு மேலே தான் சாப்பிடணும். 11 மணிக்கு மேலே சாப்பிட்டா இன்னும் நல்லது.